எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சியில் மகாத்மா காந்தி மெமோரியல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே பிளாக் பண்ணி என்ட்ரன்ஸ் கிட்ட ப்ரொட்டஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இது வந்து அந்த 20 வயசு பொண்ணு, அதாவது ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து இறந்துருக்காங்க அனஸ்தீசியா கொடுக்கும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது யூஸ்வலாக அந்த சர்ஜரிக்கு முன்னாடி கொடுப்பாங்க, நேசல் சர்ஜரிக்கு முன்னாடி கொடுக்குறதுல வந்து அவங்க அந்த இதில் வந்து இறந்துருக்காங்க. அதை ஒட்டி இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை லெவல் மெடிக்கல் இன்கொயரிக்காக வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. 7 மணிலேருந்தே வந்து அட்லீஸ்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ் பிளாக் பண்ணியிருந்திருக்காங்க புதூர் ரோட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரெஃப்யூஸும் பண்ணியிருக்காங்க, டிஸ்பர்ஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அஃபீஷியல்ஸ் வந்து இன்டர்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க நகர்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. 10 AM இந்த ஹெச்ஆர்என்சிஇ மினிஸ்டர் இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டிருக்காருல டிவிகேல ரமேஷ் அவரும் அப்புறம் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ரவி குமார் சங்கர் அவரும் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் கிட்டலாம் வந்து பேசியிருக்காங்க. அதுவும் அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு இந்த மாதிரி ஹை லெவல் வந்து மெடிக்கல் இன்கொயரிக்கு அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மெடிக்கல் டீமே வந்து வரவழைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படிங்கிறது, அதாவது மெடிக்கல் சூப்பரண்டன்ட் டாக்டர் என் பாஸ்கர், அப்புறம் இஎன்டி ப்ரொஃபஸர் எம் பாரதி மோகன் அப்படிங்கிறவங்க, அனஸ்தீசியா ப்ரொஃபஸர் டாக்டர் சண்முக சுந்தரம், அப்புறம் மெடிசன் ப்ரொஃபஸர் டாக்டர் என் ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இறந்த அந்த ஸ்டூடெண்ட்டு பேர் வந்து வி சீதாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி 3rd இயர் நர்சிங் ஸ்டூடெண்ட்டு. கேஏபிவி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்திருக்கு. ஒரே வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து தலைவலி இருந்தனால வெட்னஸ்டே அன்றைக்கி போய் மகாத்மா காந்தி அந்த மெமோரியல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வந்து சர்ஜரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டீவியேட்டட் அந்த நேசல் செப்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் கேஜி அருண்ராஜ் அப்படிங்கிறவர் நாமக்கல்ல ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதை இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்கெடியூல் எப்போ வச்சுருந்தாங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி வச்சுருந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அனஸ்தீசியா அந்த இது கொடுக்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து அந்த பொண்ணை இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு ஷிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வென்டிலேட்டர் வந்து அதில் வந்து அது கொஞ்சம் நேரம் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அருண்ராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவள் வந்து அந்த இன்ட்ரா ஆரோட்டிக் பலூன் பம்ப் அப்படிங்கிறத வந்து சப்போர்ட்டில் இருந்திருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிரிட்டிக்கல் கார்டியாக் கேசஸ்லாம் வந்து அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க மெத்தட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அருண்ராஜ் அவர். அந்த பொண்ணோட கண்டிஷன் டிட்டோரியேட் ஆனோடனே, அதாவது இனியும் மோசமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இசிஎம்ஓ மிஷின் அப்படிங்கிறது, அதாவது ஹார்ட் லங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து இன்டென்சிவ் கேருக்கு இருந்தாலும் அந்த பொண்ணை கொண்டு வரப்பட்டிருந்திருக்கு. ஆனாலும் வந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அருண்ராஜ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கண்டோலன்ஸஸை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது இரங்கல்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க ஃபேமிலிக்கெலாம், அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கும் அந்த டீம் வந்து மெடிக்கல் ஈவெண்ட் அந்த இதை வந்து வருவாங்க, பார்ப்பாங்க எல்லாத்தையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இம்மீடியட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அந்த டெத்துக்கான காசு என்ன அப்படின்னு இம்மீடியட் அந்த ரிப்போர்ட்டும் வித்தின் அ டே இல்லாட்டி 2 நாளைக்குள்ளே வந்து அது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத டாக்டர் அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. ஏதாவது அந்த இன்கொயரியில் வந்து தெரிய வந்ததுன்னா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னு கண்டிப்பாக வந்து நாங்கள் அப்ராப்ரியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுப்போம். அதுக்கு யார் வந்து காரணமோ அதுக்கு பொறுப்பானவங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாமே வந்து பாசிபிளாக இருந்த வரைக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லாமே நாங்கள் பண்ணோம். நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுவோம் ஃபுல்லாக இன்கொயரியில் அப்படிங்கிறத அஷ்யூரன்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததா, அதனால் இந்த மாதிரி ஆச்சா,
இல்லாட்டி வந்து அந்த அனஸ்தீசியா ஜாஸ்தி கம்மி அந்த மாதிரி ஏதாவது அதனால் ஆச்சா என்ன ஏதுங்கிறது இன்கொயரி வந்து ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். 20 வயசு தான் பாவம், இறந்த அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.